மரத்திலே பழுத்த கனி தங்கள் மடியிலே விழாதா என்று பலர் ஆவலாக காத்திருந்தனர். நல்ல வேளையாக அது எனது மடியிலே வந்து விழுந்தது. அதை எடுத்து எனது இதயத்துல வைத்துக் கொண்டேன். அந்த இதயக்கனி தான் எம்ஜிஆர். எம்ஜிஆரை பாராட்டி அறிஞர் அண்ணா கூறியது தான் இது. அண்ணா எழுதிய சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் நாடகத்தில் நடிப்பதற்காக நடிகர் டி வி நாராயணசாமியால் அண்ணாவிடம் எம்ஜிஆர் அறிமுகப்படுத்தப்பட்டார். சினிமாவில் துணை வேடங்களில் நடித்து வந்த எம்ஜிஆர் கதாநாயகனாக நடிக்க முதலில் ஒப்பந்தமான படம் சாயா. படத்தின் கதாநாயகி டி வி குமுதினி. அப்போதே அவர் புகழ்பெற்ற நடிகை. புதுமுக நடிகரான எம்ஜிஆருடன் நடிப்பதற்கு குமுதினியின் கணவர் எதிர்ப்பு தெரிவித்தார். இது போன்ற சில காரணங்களால் சாயா படம் நின்று போனது. பின்னர் தீவிர முயற்சிக்கு பிறகு வாராது வந்த மாமணி போல ஜூபிட்டர் நிறுவனத்தில் ராஜகுமாரி படத்தில் கதாநாயகனாக நடிக்க எம்ஜிஆருக்கு வாய்ப்பு கிடைத்தது. அந்த படத்தில் நடிக்க வேண்டியிருந்ததால் நாடகத்தில் நடிக்க நேரம் ஒதுக்க முடியவில்லை. அதனால் அந்த நாடகத்தில் எம்ஜிஆரால் நடிக்க முடியாமல் போனது. என்றாலும் அண்ணாவோடு எம்ஜிஆருக்கு பழக்கம் தொடர்ந்தது. அவரது பணத்தோட்டம், சந்திரோதயம் புத்தகங்களை படித்து அண்ணாவாலும் அவரது கொள்கைகளாலும் ஈர்க்கப்பட்டு திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார் எம்ஜிஆர் அவர்கள்.